குவைத் முக்கிய செய்திகள். இந்திய தூதரகத்தின் புதிய ICAC மையங்கள் தொடக்கம் குவைத்தில். இந்தியர்களுக்கான பாஸ்போர்ட், விசா, ஆவண சான்றளிப்பு உள்ளிட்ட சேவைகள் இன்று முதல் 3 புதிய இந்தியன் கன்சலர் அப்ளிகேஷன் சென்டர்ஸ் மூலம் வழங்கப்படுகின்றன. இதனால் சேவைகள் விரைவாக கிடைக்கும் என இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. குவைத் வான் பாதுகாப்பு அமைப்பு எச்சரிக்கை நிலையில் குவைத் பாதுகாப்பு படைகள் நாட்டை நோக்கி வந்த ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இடைமறித்து அழித்ததாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளன. பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டுள்ளன. அப்தாலி எல்லை பகுதி மீண்டும் ட்ரோன் தாக்குதல். அப்தாலி எல்லை கடப்பு பகுதியில் 2வது முறையாக ட்ரோன் தாக்குதல் நடந்துள்ளது. பொருட்சேதம் ஏற்பட்டாலும் உயிரிழப்பு எதுவும் இல்லை என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிறார்களுக்கு சிகரெட் விற்ற கடைக்கு சீல். சிறார்களுக்கு புகையிலை பொருட்கள் விற்றதாக கண்டறியப்பட்ட ஒரு கடையையும் விதிமீறலில் ஈடுபட்ட ஒரு சுகாதார நிலையத்தையும் குவைத் அதிகாரிகள் மூடி நடவடிக்கை எடுத்துள்ளனர். அரசு பத்திரங்கள் மூலம் 6 பில்லியன் அமெரிக்க டாலர் திரட்டியது. குவைத் சர்வதேச சந்தையில் அமெரிக்க டாலர் மதிப்பிலான அரசு பத்திரங்களை வெளியிட்டு குவைத் 6 பில்லியன் டாலர் நிதி திரட்டியுள்ளது. குவைத்தில் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை எச்சரிக்கை. வானிலை துறை இந்த வார இறுதியில் வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என எச்சரித்துள்ளது. குவைத்தில் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களுக்கு எதிராக வான் பாதுகாப்பு நடவடிக்கை எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்கப்பட்ட நிலையில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தாக்குதல்களை தடுத்து நிறுத்தின. வீட்டு வேலை விசாவில் இருந்து தனியார் துறைக்கு மாற்றம். 30,000 விண்ணப்பங்கள். உள்நாட்டு வேலை விசாவில் இருந்தவர்கள் தனியார் துறைக்கு மாற அதிக அளவில் விண்ணப்பித்துள்ளனர். குவைத்தில் இன்று தங்க விலை முந்தைய உச்ச நிலையிலிருந்து சற்று குறைந்துள்ளது. தற்போது 24 காரட் தங்கம் ஒரு கிராமுக்கு சுமார் 40.90 குவைத் தினார். 22 காரட் தங்கம் 37.51 குவைத் தினார் என்ற அளவில் விற்பனையாகிறது. குவைத்திலிருந்து இந்தியாவிற்கு பணம் அனுப்பும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு இன்று சற்று மகிழ்ச்சியான செய்தி. இன்றைய ஒரு குவைத் தினார் 313 இந்திய ரூபாய் விகிதத்தில் வர்த்தகமாகி வருகிறது.